இன்னைக்கு 12வது பாசுரம். இதுல ஆண்டாள் எப்படி அந்த பெண் பிள்ளைய போய் எழுப்புறா கோபிகைங்கிறத பத்தி பார்க்கலாம். போன பாசத்துல 11ல பார்த்தோம் இல்லையா, நம்ம அவ என்ன செல்வ செழிப்பு மிக்க கோபாலரோட பொண்ணை எழுப்புறதா பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, அவர் அந்த கோபாலர் அந்த இவர் எப்படின்னா அனுஷ்டானத்துல ரொம்ப சிறந்தவர், வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றுறவர், ரொம்ப சிறந்த தன்னோட வேலை என்னமோ அதெல்லாம் பண்ண. பசுமாடு நிறைய இருந்தாலும் அதுக்கெல்லாம் தன் தேவைக்கு போக மீதி அது பால் கட்டின்ற கூடாதுன்னு எல்லாம் பண்ணினார்னு பார்த்தோம் இல்லையா. ஆனா இப்போ இந்த பாசத்துல என்ன சொல்ல போறான்னா, இப்ப இருக்கிற கோபாலர் எப்படின்னா தன்னோட ஸ்வதர்மத்தை அவள் இடையர்களோட கடமை என்னது, மாடெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கணும், அதை பால் கறக்கிறது, அதெல்லாம் தான் பால் வியாபாரம் அதெல்லாம். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இப்ப பார்க்க போறவர் தன்னோட சொந்த தர்மத்தை விட்டுடுறாராம். விட்டுட்டு கிருஷ்ணன் கூடவே அவருக்கு யார் யார் எதிரிகளோ அவர் கூட போரிடுறதுக்கு, ஆயர்பாடிக்கு யார் எதிராக இருக்காளோ, கிருஷ்ணனுக்கு யார் எதிராக இருக்காளோ அதை முக்கியமான கடமையை அவர் பின்பற்றின்னு இருக்காராம். அதனால என்னங்கிறத பத்தி அதை பத்தி இந்த இதுல சொல்றான். ஸ்வதர்மத்தை விட்டுட்டா பாவம். ஆனா இது என்னன்னா விசேஷ தர்மமா அவர் கிருஷ்ணனையே இங்க பத்தி இருக்கிறதுனால அப்ப இந்த பாவமாகாது. அது மாதிரி ஆண்டாள் இங்க சொல்றான். இது என்ன பாசுரம் ஆரம்பம்னா, கனைத்திலன் கத்தெருமை கண்ணுக்கிறங்கி அப்படின்னு தொடங்குற பாசுரம். இப்போ கனைத்திலன் கத்தெருமை அப்படின்னா, போன பாசத்துல என்னத்தை பண்ணா பசுமாடை பத்தி பண்ணா இல்லையா. இதுல எரும மாடை பத்தி. பொதுவா பசுமாடுங்கிறது சத்துவகுணத்தை குறிக்கிறதுங்கிற மாதிரியும் சொல்லலாம். இது எரும மாடு கொஞ்சம் தமோ குணங்கிற மாதிரி இதுல பண்ணலாம். கனைத்திலன் கத்தெருமை கண்ணுக்கிறங்கி அந்த என்னன்னா, அந்த குட்டி கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட சத்தத்தை கேட்டு எரும மாடு இருக்கு இல்லையா, அதுக்கு இறங்கி அப்படியே நினைத்து முளை வழியே நின்னு பால் சோற. உடனே என்ன பண்றதான்னா பாலை சொரிய ஆரம்பிச்சிடுறதாம். ஏன்னா இங்க அந்த கோபாலர் என்ன பண்ணினார், இல்ல இங்க கிருஷ்ணனோட வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டார். சோ இதுக்கு பால் ஊட்டுறதுக்கோ பண்றதுக்கோ அங்க ஆளே இல்லை. அதனால என்ன பண்றது, அதுவே நின்ன இடத்து மூலமாவே பால் கறக்க ஆரம்பிச்சிடுறதாம். அது என்ன சொல்றதுன்னா, பசுமாடு வாத்சல்ய குணத்தினால கண்ணுக்குட்டியை பார்த்த உடனேதான் கறக்கிறதான். ஆனா இது மிருகஜாதி தமோகுணம் முடிந்தது அப்படின்னாலும் என்னன்னா அந்த தன்னோட கண்ணோட குரலை கேட்ட உடனே பாலை கறக்க ஆரம்பிச்சிருது. நினைத்து முறை வழியே நின்று பால் சரியும் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அதனால என்ன ஆயிடுறதுன்னா, வாசல்லாம் ஃபுல்லா அது பால் அப்படியே பண்ணி அந்த மண்ணு இதெல்லாம் பாலோட சேர்ந்து ஒரே சேராயிருதான். அப்படிப்பட்ட நற்செல்வனோட தங்காயினி. இதுல போன இடத்துல பொண்ணுன்னு சொன்ன இல்லையா, இப்ப இந்த கோபாலனோட தங்கன்னு சொல்றா. நற்செல்வன் ஏன் அவன் நற்செல்வன், அவனுக்கு அப்படி அந்த கோபாலருக்கு ஏன் பேருன்னா, தன்னோட ஸ்வதர்மத்தை அவர் செய்யல, ஆனாலும் என்ன பண்ணினார், கைங்கரிய செல்வம். ஒரு ராமாயணத்துல கூட சொல்லுவா, ராமரோட லக்ஷ்மணன் போனா இல்லையா, லக்ஷ்மணும் லக்ஷ்மி சம்பன்னஹாம்பா. லக்ஷ்மணன் எல்லா இதையும் ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாலும் கைங்கரியத்தை பண்ணிட்டு போனதுனால கைங்கரிய செல்வம் இருந்து. அது மாதிரி இவனுக்கு என்னன்னா என்ன செல்வம் இருக்குன்னா, கிருஷ்ணரோட கைங்கரியங்கிற செல்வம், கிருஷ்ணரை காப்பாற்றணும், அவர் கூட போர் புரியணும் அப்படிங்கிற இதுல இருக்குன்னு. ஏன்னா இந்த இடத்துக்கு இதையும் சொல்லலாம், விபீஷணனையும். விபீஷணன் என்ன பண்ணினா, தன்னோட ஸ்வதர்மம் என்னன்னா தன்னோட ராஜாக்கு இதுவா இருக்கணும், அவன் கூட இருக்கணுங்கிறதெல்லாம் இருந்தது. ஆனா அவன் என்ன பண்ணினா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ராமரோட பத்தி பண்ணி பக்தியா ராமரை பண்ணான். அதனாலதான் விபீஷணன் வாழ்ந்தே போனான் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி இவனும் என்ன பண்ணிருக்கான், அத்தகைய கைங்கரிய செல்வத்தை வச்சுட்டு இருக்கனால இவனை நற்செல்வன் தங்காய் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். அப்புறம் இவன் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பத்தி. இவெல்லாம் என்ன பண்றா, வாசலுக்கு வரா. ஒவ்வொரு கோபிகைகளை எழுப்பிட்டு வர்ற மாதிரி இந்த இடத்துக்கு இங்க எழுப்புறதுக்காக வந்துட்டு இருக்கா. இவ இன்னும் வெளில வரல, உள்ளுக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கா. அதனாலயே அவ என்ன பண்றா, ஒரு அழகான காட்சியா இயற்கை காட்சியை சொல்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவன் கிருஷ்ணனுக்காக போர் புரிய வண்ணா போயிட்டான். மாடெல்லாம் கண்ணுக்காக பாலை செஞ்சு வாசல் எல்லாம் சேரா இருக்கு. இவாளுக்கு உள்ளுக்குள்ள போக முடியல, ஏன்னா அந்த சேரை தாண்டி உள்ள போக முடியலையா. அதனால அதுங்க வாசல்லையே நின்னுட்டு இருக்கா. இப்படி ஆண்டாள் கோபி எல்லாரும் வந்திருக்கா இல்லையா, வந்துட்டு மார்கழி மாசத்துக்கே உண்டான பனி மேல இருந்து பெய்யுறது. கீழே காலை வைக்கணும்னு பார்த்தா பால் சேரு, அது ஒரு குளிர்ச்சி, மேல தலைக்கு மேல ஒரு குளிர்ச்சி. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வழுக்கி விழாம இருக்கணும். அதுக்காக அவ என்ன பண்றா, மேல எல்லாம் அந்த வாசப்படி நிலை எல்லாம் இருக்கு பத்தில, அதெல்லாம் பிடிச்சிட்டு எல்லாரும் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நின்று இருக்காளாம்.
இதுல நாங்கெல்லாம் இப்படி தொங்கிட்டு வாசல்ல ஒரே சேரு மேல பனி இத்தனையும் மீறி நாங்க வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் மீறி உனக்கு என்ன வந்து இவ்வளோ பெரிய தூக்கத்துல இருக்க நீ அப்படின்னு சொல்றா. சினத்தினால் நீ வாசல் கடைப்பத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திடுவாய். நாங்கெல்லாம் இங்க வந்திருக்கோம், மனத்துக்கு இனிமையான கிருஷ்ணர் ராமரை பத்தி பாடலான்லாம் இருக்கும், ஆனா நீ வரமாட்டேங்கிறியே அப்படிங்கிறா. உடனே ஆண்டாள் நினைச்சுக்கிறாளா, இவ கிருஷ்ணனோட ஒருவேளை ஊடல் கொண்டு இருக்கிறதுனாலதான் வரமாட்டேங்கிறாளோ என்னமோ. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இவளை வந்து ராமரை பத்தி சொல்லுவோம். ராமரை பத்தி சொன்னா இவ வெளில எழுந்து வராளான்னு பார்ப்போம் தான். மனத்துக்கினியானே பாடவும் நீ வாய்த்திருவாய், தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானே நீ பாடவும் வாய்த்திருவாய் அப்படிங்கிறா. மனத்துக்கினியான ராமருங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா ரமே இது ராமஹம்பா. அந்த வார்த்தையே வந்து ராமருங்கிற வார்த்தையே வந்து மனசுக்கு இனிமையான வார்த்தை, எல்லாரையும் மயக்கக்கூடிய வார்த்தை. அதை சொன்ன உடனேயாவது இவ வராளா பாப்போன்ட்டு இது பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணராவது என்ன பண்ணுவா, கோபிகைகள் எல்லாம் கோவப்படுத்தி விளையாட்டு காமிச்சு எல்லாம். ராமரான எங்கேயுமே வந்து யாரையும் பெண்களை வருத்தப்படவே வைக்க மாட்டார். அதனால அவரை பத்தி சொல்றேன், அப்ப நீ வந்துடுங்கிறான். இங்க வந்து என்னன்னா ராமரோட கோபத்தையும் வந்து ஆண்டாள் பாராட்டுறா. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த. சினத்தினால ராமர் பொதுவா கருணாமூர்த்தி தான். ஆனா வந்து என்னன்னா அங்க தென்னிலங்கை கோமான் அவனை இது பண்ணும்போது வந்தது தன்னோட மனைவியான சீதையை கவர்ந்து கொண்டு போயிருக்கான். அப்படி காப்பாத்துறதுக்கு அப்படியே நிறைய முறை வந்து வாய்ப்பு கொடுக்குற. ஆனா அவன் அதை பயன்படுத்திக்கல. ஹனுமந்த வாகனமா போய் ஹனுமான் மேல ஏறி சண்டை போட்டு இருக்க. ராவணனுக்கு கோவம் வந்துடுறது, நீ தானே என்னோட இலங்கை இதை வச்செல்லாம் எரிச்ச அப்படின்ட்டு ராமர் மேல படாம ஹனுமார் மேல நிறைய அம்ப விடுறானா. உடனே இன்னும் கோவம் வந்து அவனை வந்து சாய்ச்சிடுறது. அதனால அந்த கோபத்தையும் வந்து ஆண்டாள் பாராட்டுறா. அப்புறம் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேர் இருக்கும். இப்படிப்பட்ட ராமரெல்லாம் நம்ம பாட வேண்டாமா, நீ இப்படி தூங்கின்னு இருக்கிறே, அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் என்பவர். அப்புறம் எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருப்பா, பாகவத இத்தனை பேர் கோஷ்டியா வந்து நம்மளை கூப்பிடுறா, அப்படியும் இவ வரலன்னு இவளை அவமானப்படுத்துறான், உன்னை தப்பா நினைக்க மாட்டாளா, அதனால நீ எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறா. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த தோழியும் எழுந்து வந்துடுறா. எல்லாருமா சேர்ந்து நோம்பு நோக்க போயிடுறா. அடுத்து நாளைக்கு என்ன, யாரை எழுப்புறா என்னங்கிறத பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லாரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.